ஹாய் மக்களே, நான் கணேஷ். நீங்கள் பார்த்துருக்க சேனல் ரூபி 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டாலர் செல்லிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஏன் வந்து டாலர் செல்லிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆர்பிஐ ஆரம்பத்தில் அப்படின்னு, அதனால் வந்து லிக்விடிட்டி டெஃபிசிட் எப்படி வந்தது அப்படின்னும், இப்போ வந்து ஏன் மறுபடியும் லிக்விடிட்டி வந்து மறுபடியும் இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது மாதிரி பண்ணும்போது இங்கே எக்கனாமியில் வந்து என்ன இம்பேக்ட் வரும், ஸ்டாக் மார்க்கெட்டு பாண்ட்லாம் என்ன இம்பேக்ட் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகும்போது எல்லா கரன்சியும் வந்து டிப்ரிஷியேட் ஆகும். யூஸ்வலாக ஏன் வந்து டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகுது அப்படின்னா, இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ஏதாவது வார் நடக்குது, இல்லை கொரோனா வந்தது அப்படின்னாலோ, இல்லை ஏதாவது ஒரு நம்பிக்கையில்லாத சூழல் வந்து வேர்ல்டில் இருக்குது அப்படின்னா, மக்கள் வந்து அசட்டை நோக்கியோ இல்லை கோல்டை நோக்கியோ வந்து போவாங்க. பார்த்திங்கன்னா கோல்டோட வேல்யூ வந்து இப்போ ஏறி இருக்கும். ஸோ அதுமாதிரி கரன்சியில் வந்து எல்லோரும் பெஸ்ட்டாக வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து டாலர் தான். ஸோ அதோட வேல்யூ வந்து அதனால் ஏறுது. ப்ளஸ் ட்ரம்ப் வந்ததுனால பாலிசிஸ் சேஞ்சஸ் பண்ணுறது, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஸோ இது மாதிரி ரீசன்ஸ்னால டாலர் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரென்த்தன் ஆகுதுன்னா என்ன மீனிங்னா, இதுக்கு எகென்ஸ்டாக வந்து கரன்சியோட வேல்யூ, மித்த கரன்சியோட வேல்யூ வந்து லோ ஆகும். அதில் வந்து ருப்பியும் ஒன்று. ஒரு டாலர் வந்து ரூ. 84 இருந்தது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டாலர் வந்து ரூ. 87 அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ ரூ. 3 வந்து அதிகமாக இருக்குது. ரூ. 3 வந்து கம்மி அமௌண்ட்டாக தெரியலாம். பட் நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணுறதுனால, எக்ஸாம்பிளுக்கு இப்போ க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோன்னு வைங்க, டன்னு கணக்கில் இம்போர்ட் பண்ணும்போது இந்த ரூ. 3 வந்து ஒரு க்ரோர்ஸ் கணக்கில் வந்து அதிகமாக வந்து லாஸ் வந்து நமக்கு வரும். ஸோ நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம், ருப்பியோட வேல்யூ குறையுது, இல்லை ருப்பி டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா, ஒரு டாலர் வந்து ரூ. 84 ரூ. 87 இருக்குது, அதாவது அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதனால் வந்து இம்போர்ட் காஸ்ட்லாம் வந்து அதிகமாகும். நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அதோட காஸ்ட் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து இப்போது க்ரூடோட விலை வந்து அதிகமாகும்னு வச்சுக்கலாம் இம்போர்ட் பண்ணும்போது. அப்போ அது வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, பெட்ரோலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து ஒரு லிட்டருக்கு வரும்போது அது வந்து ஒரு ரூ. 4 5 இந்த மாதிரி வந்து அதிகமாகும். இதை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சரி குறைஞ்சக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போடாமல் இருக்கலாம், இல்லை வந்து கம்மியாக போடலாம். எப்போ அதிகமாக போடுறாங்க கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க. இதனால் வந்து கன்சப்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ எல்லா பொருட்களோட இல்லை சர்வீஸோட கன்சப்ஷன் கம்மியாகுது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து பெட்டராக க்ரோ ஆகாது. அப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் வந்து அது வந்து அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான் நிறையா இருக்காங்க ஸ்டாக்ஸில். ஸோ அவங்க வந்து பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க. மறுபடியும் வந்து டாலர் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆக ஆரம்பிக்கும். டாலருக்கு டிமாண்ட் அதிகமாகும். இது போக நிறையா சர்வீஸ் நம்ம ஆஃப் பண்ணல, இல்லைனா வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கலை அப்படின்னா கவர்மெண்ட் டேக்ஸும் போகாது. கவர்மெண்ட் இன்கமும் வந்து இதில் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இது மாதிரி நடக்கிறதுனால ஓவராலாக வந்து எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வந்து நடக்கும். ஜிடிபி வந்து ஃபாலோ ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறக்கு ஒரு மெத்தட் தான் டாலர் செல்லிங் அப்படிங்கிறது. இந்த டாலர் செல்லிங் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, டாலரோட டிமாண்டை வந்து ஆர்டிஃபிஷியலாக குறைச்சி ருப்பியோட டிமாண்டை வந்து அதிகப்படுத்துவாங்க. இதுதான் இந்த இடத்துல நடக்கும். இப்போ டாலர் செல்லிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். டாலர் வந்து யார் செல் பண்ணுவா அப்படின்னா, ஆர்பிஐ வந்து செல் பண்ணுவாங்க. எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்லேருந்து எடுப்பாங்க. இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வில் டாலர்ஸ் ஆல்ரெடி எப்படி சேர்ந்தது அப்படின்னா, ரெமிட்டன்ஸ் அனுப்புவாங்க இல்லையா, வேறு வெளிநாட்டிலலாம் வேலை செஞ்சு அங்கேருந்து அது கன்வெர்ட் ஆகி டாலருக்கு இங்கே வரும். ஸோ அந்த வழியாக வந்து ரெமிட்டன்ஸில் ஆட் ஆகும். அப்புறம் நம்ம எதாவது எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா ரெமிட்டன்ஸில் வந்து ஃபாரெக்ஸில் வந்து டாலர்ஸ் ஆட் ஆகும். அது போக வந்து ஃபாரினர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாட்டி வந்து ஸ்டாக் மார்க்கெட் வழியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்பயும் வந்து ஃபாரெக்ஸில் வந்து டாலர்ஸ் அதிகமாகும். இப்படி தான் டாலர் வந்து சேவ் பண்ணுவோம் ஃபாரெக்ஸில். இந்த ஃபாரெக்ஸில் இருக்கிற டாலர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதே தான் இம்போர்ட் பண்ணும்போது இந்த டாலர் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இங்கேருந்து வேறு யாரும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, நம்ம பணம் அனுப்பணும் அப்படின்னா டாலர் வழியாக இங்கே இருக்க டாலர் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எதுக்கு இருக்குன்னா, இருக்க டாலர் வந்து மெயின்டைன் பண்ணுறக்கும் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக வந்து இந்த டாலர் யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம நாட்டு கரன்சியை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, மித்த நாட்டு கரன்சி நம்ம வாங்கிக்க மாட்டோம். ஸோ டாலர் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது மித்த நாடோட நம்ம ட்ரேட் பண்ணும்போது. ஸோ அதுக்கு தான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் வந்து டாலர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அந்த டாலர் எடுத்து ஆர்பிஐ வந்து விற்பாங்க ருப்பியை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு. எங்கே விற்பாங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து விற்பாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ்லாம் சேல் ஆகுது இல்லையா, அதுமாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கரன்சிஸ் வந்து ட்ரேட் ஆகும். எல்லா நாட்டு கரன்சியும் வந்து இருக்கும், பேராக இருக்கும். இப்போ USD/ரூபி அப்படின்னு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம டாலர் கொடுத்துட்டு ருப்பி வாங்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல அதான் பண்ணுவாங்க. ரிசர்வ்ஸில் இருக்க டாலர் எடுத்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் விற்பாங்க. இப்போ ஆர்பிஐ வந்து டாலர் வந்து ஃபாரெக்ஸில் விற்கும்போது யார் அதை வாங்குவா அப்படின்னா, யார் ருப்பி கையில் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வாங்குவாங்க. ஏன்னா ருப்பி டாலர் ஸ்வாப் தான் இது. ருப்பியை கொடுத்து தான் டாலர் வாங்கணும். ருப்பி யார் கையில் வச்சிருப்பா அப்படின்னா, இந்தியன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்தியன்ஸில் இருக்க இன்வெஸ்டர்ஸ் இப்போ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அங்கே கரன்சியில் ட்ரேட் பண்ணி ஏதாவது லாபம் பார்க்க முடியுமா, ஸ்பெகுலேஷன் பண்ணி அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ் வந்து ருப்பியை கொடுத்து டாலர் வாங்கி பார்ப்பாங்க. இது ஒன்று நடக்கும். இது போக வந்து மெயினாக வந்து பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அந்த டாலர் வந்து வாங்கிப்பாங்க. ஏன் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இங்கே இருந்தால் ட்ரேடே வந்து நடக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாலோ, இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாலோ நம்ம பேங்க் வழியாக தான் அதை பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம ருப்பியில் தான் வந்து அமௌண்ட்டை கொடுப்போம். இம்போர்ட் ஆகுது ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா, அவங்க வந்து அது கன்வர்ஷனாக வந்து ஈக்குவலன்ட் டாலர் அமௌண்ட்டை வந்து அந்த நாட்டுக்கு கொடுப்பாங்க. அப்போ பேங்க் கையில் டாலர் இருக்கணும் அப்போ. ஸோ அதனால் வந்து அவங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எப்போ டாலர் இருந்தால் அப்படி வாங்கிப்பாங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டே வந்து அதுக்கு தான் இருக்குது. அதேமாதிரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இங்கே ஸ்டாக்கை விற்றுட்டு அதுக்கு ருப்பியை வந்து வரும். அந்த ருப்பியை வந்து பேங்க்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான டாலரை வாங்கிட்டு வெளியில் கிளம்புவாங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பேங்க்ஸ் கையில் வந்து டாலர் வந்து இருக்கும். இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, பேங்க்ஸ் கையிலேருந்து ஆர்பிஐக்கு பணம் போயிருக்கு. எது வழியாக அப்படின்னா ஃபாரெக்ஸ் வழியாக போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ருப்பி வந்து அப்சர்ப்ஷன் வந்து நடந்திருக்கு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா,
பேங்க்ஸ்க்கு வச்சிருந்த கேஷை வந்து இப்போ ஒரு 100 கோடின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ அமௌண்ட்டுக்கு அவங்க ஃபாரெக்ஸில் கொடுத்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான டாலர் வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா ஏதாவது ட்ரேடு நடக்குதுன்னா அது கொடுக்குறதுன்னு வச்சுப்பாங்க. இந்த 100 கோடி கடனை வந்து ஆக்சுவலி இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்க கொடுக்க வேண்டியது. இந்தியா மக்களுக்கும் அதேமாதிரி இங்கே இருக்க பிஸ்னஸ்க்கும் கொடுக்க வேண்டியது. அப்படி கொடுத்தா தான் இங்கே வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பெட்டராக இம்ப்ரூவ் ஆகும். பட் பேங்க்ஸ் கிட்ட இருக்க கேஷ் வந்து ஆர்பிஐக்கு இப்போ போனதுனால சிஸ்டத்துலேருந்து அமௌண்ட்டு வந்து உறிஞ்சப்பட்டிருக்கு, வெளியில் போயிருக்கு, அப்சார்ப்ஷன் வந்து நடந்திருக்குன்னு அர்த்தம். இதான் நம்ம லிக்விடிட்டி டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லிக்விடிட்டி டெஃபிசிட் வந்து இப்போ மார்ச் 6 வச்சு கம்பேர் பண்ணும்போது 793 பில்லியன் ருபீஸ் வந்து இருக்குது. இதே ஜனவரி மந்த் பார்த்தீங்கன்னா 3.3 ட்ரில்லியன் வந்து இருந்திருக்கு. ஒரு ட்ரில்லியனுங்கிறது 1000 பில்லியன். பேங்கிங் சிஸ்டத்தில் கேஷ் இல்லாதனால சர்க்குலேஷன் ஆஃப் மணி வந்து நடக்காது. ஸோ அதனால் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது இப்போ ஏதாவது எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது டெவலப் ஆகாது. மக்கள் கடன் கொடுக்கறது வந்து குறையும். ஸோ இதனால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து ஸ்லோ டவுன் ஆகும். இதனால் அப்படியே இன்டெரக்டாக வந்து பிஸ்னஸோட ப்ராஃபிட்ஸ் குறைஞ்சி மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வெளியில் வந்து விற்றுட்டு வந்து போவாங்க. இது அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது ஒரு சைக்கிள் மாதிரி அப்படி போயிட்டே இருக்கும். இன்னொரு மெத்தட்லையும் பேங்க்ஸ் கிட்டேருந்து ஆர்பிஐக்கு வந்து அமௌண்ட் போகும். ஒன்ஸ் ஆர்பிஐ கிட்ட வந்து ருப்பி போயிடுச்சுன்னா அது சர்க்குலேஷனில் வந்து சுத்தாது. அது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு அந்த அமௌண்ட் வந்து யூஸ் ஆகாது. அந்த ருப்பி வந்து யூஸ் ஆகாது. அது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி அவுட்ஃப்ளோ, இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சேலரி வாங்குறோம் அப்படின்னா அதில் டேக்ஸ் பிடிச்சிட்டு தான் தருவாங்க. கார்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனிஸை 3 மந்த்ஸ் ஒன்ஸ், அதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரும்போது நம்ம பார்ப்போம். ப்ராஃபிட் வரும், அதுக்கப்புறம் டேக்ஸ் போக அதுக்கப்புறம் வரது நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்ப்போம். இந்த டேக்ஸ் எங்கே போகும் அப்படின்னா குவார்ட்டர்லி அவங்களுக்கு வர இதிலிருந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் போகும். இப்போ எங்கே டேக்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டில் இருக்க ருப்பி வந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். கவர்மெண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது ஆர்பிஐ. ஸோ இப்போ மறைமுகமாக என்ன ஆகுது அப்படின்னா பேங்க் கிட்டேருந்து ஆர்பிஐக்கு கேஷ் போயிடுது. அப்போ வந்து சர்க்குலேஷனில் அந்த அமௌண்ட் வந்து குறையும். இப்படியே வந்து இந்த டெஃபிசிட் ஹையராக இருந்தது அப்படின்னா ஜிடிபி வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எதுவும் இருக்காது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லிக்விடிட்டி இன்ஃபியூஷன் வந்து பண்ணுவாங்க, இல்லை இன்ஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஜனவரி மந்த்து 1.5 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ரெப்போ ரேட் அப்படிங்கிறது. இப்போ February 7 அன்றைக்கி மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடக்கும். மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து நடக்கும். இப்போ அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ரெப்போ ரேட் வந்து குறைச்சிருக்காங்க. ரெப்போ ரேட்டுங்கிறது வந்து ஆர்பிஐ பேங்க்ஸ் கடன் கொடுக்குற ரேட். ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. அதை வச்சு பேங்க்ஸ் வந்து நமக்கெல்லாம் கடன் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரேட் வந்து ஒரு 0.25 குறைச்சதுனால பேங்க்ஸ்க்கு வந்து ஹியூஜ் அமௌண்ட் கையில் இருக்கும், க்ரோர்ஸ் கணக்கில் கையில் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்லாம் சர்க்குலேஷனில் தான் வரும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் லென் பண்ணிடுவாங்க. பட் இந்த மெத்தடில் என்ன பிரச்சனை அப்படின்னா 2 months ஒன்ஸ் தான் அதை வந்து மாற்றுவாங்க. ஸோ இப்போ 6.25% இருக்குன்னா அடுத்த மீட்டிங் வந்து April 5th to 7th அந்த மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதே 6.25 தான் இருக்கும். ஈவன் 6.25 குறைச்சுமே பேங்க்ஸ் கையில் கேஷ் இருந்துமே அது பத்தலை, அதுவும் டெஃபிசிட்டில் தான் இருக்குது. ஏன்னா 793 பில்லியன் தான் இருக்குது. இந்த இன்பிட்வீன் டைம்லையும் எப்படியாவது சர்க்குலேஷன் ஆஃப் மணி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஆர்பிஐ வந்து ஒரு 3 மெத்தடில் வந்து இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். இது எப்படின்னா ஒரு ஆக்ஷன் வர்ற மாதிரி. இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பேங்க்ஸ் கிட்ட ஆல்ரெடி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கும். அந்த பாண்ட்ஸ் அப்படியே விற்றுட்டு கேஷை வந்து ஆர்பிஐ கிட்ட வாங்கியிருப்பாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஆர்பிஐ கிட்டேருந்து பேங்க்குக்கு கையில் வந்து பணம் வருது. அதை வந்து பேங்க் லென் பண்ணுவாங்க. இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னென்னா வேரியபிள் ரேட் ரெப்போ அப்படின்னு. இதே தான் இந்த ரெப்போ ரேட் இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ் கடன் கொடுக்குற ரேட். இது வந்து 2 months ஒன்ஸ் தான் மாற்றுவாங்க. அது வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். வேரியபிள் ரெப்போ ரேட்னா டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து பேங்க்ஸ்க்கு எவ்வளோ பேங்க்ஸ்க்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து அதோட ரேட் வந்து டிசைட் ஆகும். அது வந்து ரெப்போ ரேட்டோட அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். ஸோ இதேமாரியே வந்து விஆர்ஆர்லேயும் வந்து ஆர்பிஐ வந்து கடன் கொடுப்பாங்க பேங்க்ஸ்க்கு ஷார்ட் டைமாக. பேங்க்ஸ் வந்து கொலேட்ரலாக கவர்மெண்ட் பாண்டை வச்சுட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்குன்னு வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா டாலர் ருப்பி ஸ்வாப்பு, இல்லைனா வந்து ஃபாரெக்ஸ் ஸ்வாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டாலர் செல்லிங் பண்ணும்போது எப்படி வந்து லிக்விடிட்டி டெஃபிசிட் ஆச்சோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறது. ஆனால் இது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வழியாக நடக்காது. நேரடியாக வந்து பேங்க்ஸ் கிட்டே டீல் பண்ணிப்பாங்க ஆர்பிஐ. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ருப்பியை பேங்க்ஸ் கிட்டே கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான டாலர் அமௌண்ட்டை வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நார்மல் நிலைமைக்கு வந்த உடனே மறுபடியும் வந்து அதை ஸ்வாப் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபைனலாக சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா ருப்பி டிப்ரிஷியேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக டாலர் செல் பண்ணி கடைசியில் லிக்விடிட்டி டெஃபிசிட், அதாவது சிஸ்டத்தில் வந்து பணம் புழக்கிறது கம்மியாயிருச்சு. ஸோ அதனால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து மீட்கிறதுக்காக மறுபடியும் வந்து இப்போ இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இப்படி பண்ணலைன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். மக்கள் பொருட்கள் வாங்க மாட்டாங்க, இல்லை சர்வீஸ் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, பிஸ்னஸும் ஓடாது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டும் போயிடும். அப்போ இன்வெஸ்டர்ஸும் வெளியில் கிளம்பிடுவாங்க. ஸோ இப்படி போக போக மறுபடியும் ருப்பி வந்து வீக் ஆகிட்டே போகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக உடனே வந்து இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இப்போ 6 months அப்படி தான் வந்து விழுந்திருக்கு. ஸோ மேலும் நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்கனாமிக் ஸ்டிமுலேஷன் நடக்கும்போது இப்போ மார்க்கெட் வந்து பெட்டராக க்ரோ ஆக சான்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. பாண்ட் ஈல்டும் இதனால் வந்து அஃபெக்ட் ஆகும். இது எப்படி அப்படின்னா பேங்க் கையில் கேஷ் அதிகமாக இருந்ததுன்னா அதை லெண்டும் பண்ணுவாங்க. அதே சமயம் சேஃப்டிக்கு வந்து கவர்மெண்ட் பாண்டை வாங்கி வச்சுப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் பாண்டுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமானால் கவர்மெண்ட் பாண்டு ப்ரைஸ் வந்து அதிகமாகும். ப்ரைஸ் அதிகமானால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஈல்டு வந்து கம்மியாகும். நியூ பாண்டு இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா அதோட ஈல்டு வந்து கம்மியாகும். ஸோ இது மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் பெட்டராக ப்ரிடிக்ட் பண்ணி அசட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ண முடியும். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.